என்னது அழையவே காணோம்? நிஜமாவே படிக்கிறாரா? நான் தண்ணியோட லெவல் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சனி. போட்ல சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன சொல்றீங்க? பரவாயில்ல, திரும்ப கரைக்கு போயிடலாமே. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வேணும்னா உனக்கு இங்க இருந்து மீன் பிடிச்சு கொடுக்குறேன். மீனா? இப்படி கடல்ல சுத்தி வரும்போது பொதுவா மீன் தான் சாப்பிடணும். அதுக்கு நீ பழகிக்கோ. அதுக்கு நான் பழகிக்கணுமா? அப்பனா திரும்பவும் என்ன கரைக்கு கூட்டிட்டு போக கூடாதுன்ற முடிவுல தான் கூட்டிட்டு வந்தீங்களா? விட்டா பசியிலேயே செத்துருவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு பசிக்குது இப்போ. அப்படின்னா சரி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. வேலை சீக்கிரம் முடிச்சிரும். வரியா? எங்க? இதுல கொஞ்சோண்டு ஆட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இது பாக்க கொலகொலன்னு இருக்கு? ஜே அதான் தமிழ்நாட்டுக்கு தெரியுமே. இந்த கம் ஆறி போனா கட்டி ஆகும்னு சொன்னா, ஆனா இன்னும் தண்ணியாவே இருக்கு. என்ன மேடம் நீங்க அவசரப்பட்ட ஆகுமா? அப்படியே கலக்கிட்டே இருங்க, அது பொறுமையா வரும் பாருங்க. ஜெங்கே, அது நான்டாப்பா. இதுல ஆள ஒரு அதிகமா போட்டேன்னு நினைக்கிறேன்பா. பாக்கே காயகாயன்னு ஒரு மாதிரியா இருக்கு. கலக்க கலக்க புசு புசுன்ட்டு ஏதோ பொங்கிட்டு வேற வருது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. முசாஃபர், இந்த மாதிரி கலக்கிறத விட்டுட்டு நீ பேசாம ஒரு வேலை பண்ணலாம். அந்த ஸ்லோகனை பத்தி யோசனை வச்சுக்க. பாரு, அவங்க வேணாம் சிக்னல் காட்டுறாங்க. தயவு செஞ்சு பண்ணிடாத. ஸ்லோகனை மட்டும் நீ பண்ணிடாத. வேண்டவே வேண்டாம். ஓகே, நீ கிரீமையே கலக்க. ஒரு நிமிஷம் இரு, வரேன். இரு, நான் கலக்குறேன். இரு, நான் இத கலக்குறேன். இல்ல நான் கலக்குறேன். ஒரு நிமிஷம் இரு, நான் கலக்கிறத வெயிட் பண்றேன். அரே வாவ், எவ்வளவு சூப்பரான டிஷ் பண்ணிட்டு பாத்தியா? அம்மா ஏ சாவு சட்டை இங்க பாத்தியா? நான் எவ்வளவு அழகான ஒரு டிஷ் பண்ணிருக்கேன். இத நான் தான் பண்ணேன். அப்பனா அதுக்கு லேபிள் போட்டுடலாமா? தோத்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் சிரிக்கிறானா, அவன் தான் பெரிய மனுஷன். இது பார்க்கவே நல்லா இல்ல, அப்புறம் எப்படி சாப்பிட நல்லா இருக்கும்? நாங்க இங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். நீ சும்மா வேலை செய்யற மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கியா? ஒரு டீம்னா எல்லாரும் ஒண்ணா வேலை செய்யணும். இப்படி தனித்தனியா இருக்க கூடாது. இந்த மாதிரி தனியாவே இருந்தா எப்படி டீமோட அட்டாச் ஆக முடியும்? கிரீமை செஞ்சு முடிக்க முடியும்? அட்டாச்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. நம்ம 4 பேருமே 4 விதமான டிஃபரெண்ட் கிரீமை கலக்குறோம். அது எப்படி ஒண்ணு சேரும்? இல்ல, நான் எதுக்கு கேக்குறேன்னா, நம்ம கலக்கும் போது அது தெரிஞ்சு வந்துருச்சுன்னா, அதனால தான் இந்த விஷயத்த முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நான் இந்த விஷயத்த இப்ப முன்மொழிஞ்சேன். அவ்வளவுதான். மிக்ஸில போட்டு அடிச்சிருவோமா? கரெக்டா சொன்னேன். மிக்ஸிலேயே போட்டு கலக்கிட்டா ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அட்டாச்மெண்ட் கூட ரொம்ப முக்கியம் தான்ப்பா. ஏன்னா அட்டாச்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருந்தாதான் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட நல்லா அட்டாச் ஆக முடியும். அப்படி இல்லன்னா கடைசி வரைக்கும் அட்டாச் ஆகவே முடியாது. ஆனா ஒரு சிலர் அட்டாச் ஆமா, நல்ல அட்டாச்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா ஒரு விஷயம், ஒரு மனுஷன் கூட சேர முடியலன்னா ஆட்டம்ஸால மட்டும் எப்படி முடியும் சொல்லு பார்க்கலாம்? ஐயோ கடவுளே. காதல் ஒரு அழகான விஷயம். காதலிக்கிறவங்களோட சந்தோஷம் அதிகமாயிட்டே போகும். காதல் ரொம்பவே அழகான ஒரு விஷயம். காதலிக்கிறவங்களோட துன்பம் மறைஞ்சே போயிடும். என்னைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா எல்லாருமே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நானா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா காதலிச்சே ஆகணும். I love my husband. Hey Layla darling. No. Emre. டார்லிங், என்ன பண்றீங்க? உன்னுடைய வாய்ஸ் கேட்கறதுக்கு இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு. என்ன கலாய்க்காதீங்க. ஏய், நிஜமா தான் சொல்றேன், கலாய்க்கல. இங்க வா. இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்திருக்கேன். இதை எப்படி நான் கவனிக்காம விட்டேன்? நமக்குன்னு ஒரு வீடு ஆனதுக்கு அப்புறம் டெய்லி மார்னிங் நீ இப்படிதான் எழுப்பணும். நிஜமாவா சொல்றீங்க? அதுக்கப்புறம் எதுக்கு சொன்னோன்னு வருத்தப்படக்கூடாது. படல மாட்டேன். சனம் போனையே எடுக்க மாட்டேங்கிறா. ஏதாவது சொன்னாளா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு தெரியலமா, அவ போனை வச்சுட்டு வெளியே எங்கேயாவது போயிருப்பா. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? கிட்டவா. எவ்வளவு அழகா இருக்க. Thank you so much darling. லீவ் நாள்ல கூட இன்னைக்கு அவங்க ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க.
நான் வரலன்னா என்ன இப்ப? இன்னைக்கு ஒரு நாள் அவங்களால சமாளிக்கவே முடியாதா? ஏன் இப்படி பண்றாங்களோ? சரி அப்செட்ல ஆகாத. நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு தான் போப் போறேன். அப்படியே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் வா. ஆனா நான் இன்னும் ரூம க்ளீன் பண்ணவே இல்லையே. பரவாயில்ல வா. அம்மா கிட்ட எடுத்து வைக்க சொல்றேன். என்ன நீங்க தினமும் கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல விடுறீங்க? இன்னைக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, உங்க வேலையை பாருங்க. எதுக்கு நீங்க இங்க வரீங்க? பரவாயில்ல செல்லம், கொஞ்சம் தூரம் தானே. சரி விடு, என்ன விஷ் பண்ண பார்க்கலாம். டார்லிங், பெஸ்ட் ஆஃப் லக். கடவுளே, இந்த தடவையாவது வேலை கிடைக்கணும். உங்களுக்கு லக்லாம் தேவையில்லை, அந்த வேலை உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. அதை விட உங்க மேல எனக்கு நம்பிக்கையும் இருக்கு. அப்படிலாம் சொல்லிட முடியாதுமா. ஏன்னா என் ரிசீவ் பார்த்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, அந்த வேலை உங்களுக்கு தான். முடிஞ்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். Okay, so much. I love you so much. I love you too. கடவுளே, கிடைக்கணும்பா. பை. அடேங்கப்பா, சாம போங்க. ஆமா, கிட்டத்தட்ட இது முடிஞ்சிருச்சு. ஆனா இது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். இங்க இங்க பாருங்க. காமி. ஸ்மெல் எப்படி இருக்கு? கொஞ்சம் இரு, அது அதே மாதிரி தான் இருக்கு. அப்படியா பிரமாதம். சொல்றீங்க? நீ பாரு. பாட்டீங்க பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் சூப்பர்ப்பா, சாமியா பண்ணிட்டப்பா. இனி உனக்கு இங்க ஒரு வேலை இருக்கு, க்ரீம் ப்ரொடியூசர். இதோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கியா? எல்லாத்தையுமே எழுதிருக்கேன். எல்லாத்தையும் எழுதி வைங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்கான்னு பாருங்க. ஆப்பா. நாத்த மட்டும் கொஞ்சம் ஓவர் அடிக்கும். ஆனா வந்து பாத்துக்கங்க. அத கூட நான் தான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதுல வெள்ளரிக்காய் போட்டிருக்கியா? ஆமா, கூட துளசி கூட துளசி பத்தியும் போட்டு வச்சிருக்கேன். இருக்குல்ல? ஆமா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுனால தான் அந்த ஸ்மெல்லே வருது. எங்க சார்? இங்கதான். அடடடடா. அடேங்கப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இந்த மாதிரி ஒரு ingredients விஷயத்தை நம்ம எழுதி பண்ணும்போது வச்சிருக்கேன். எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. ஏன்னா ரெண்டாவது வாட்டி கொஞ்சம் பண்றோம், நாமளே போறோம். பாத்து பாத்து. போலீஸ் இவங்களா வராங்க? வந்திருக்காங்க. யார் இவங்களா? என்ன வேகமா வராங்க? ஆபீசர், கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. நீங்க எங்க கூட வரணும். பாத்தீங்களா ஆபீசர், என் ஒய்ஃபோட கிரீம் இங்க இருக்கு பாருங்க. இதே மாதிரி இவங்க கிரியேட் பண்ணி ஏமாத்துறாங்க. இல்ல சனம்க்கு கல்யாணம் பண்ணிச்சா? கொஞ்சம் இருங்க ஆபீசர். நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி இந்த கிரீமை ரெடி பண்ணது எங்க ஃப்ரெண்ட் சனிம் தான். இவங்க அவங்க லேபிள போட்டு வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபோர்ஜரி. இதெல்லாம் ரொம்ப தப்பு என்ன சொல்றீங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இவங்கள பிடிங்க. ஆபீசர், எதா இருந்தாலும் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கலாம். சொல்றது கேளுங்க. நம்ம என்னங்க என்ன எல்லாம் அங்க வந்து பேசிக்கலாம். வாங்க. நடங்க நடங்க. சொல்றதெல்லாம் சொல்லுங்க. அட, இப்ப என்ன பண்றது? சொன்னா கேளுங்க. போங்க போங்க. சத்தம் போடாம போங்க. மத்தபடி ஒண்ணுமே இருக்காதுங்க. என்கிட்ட எந்த கண்டென்ட்டும் இருக்காது. போங்க, போய் வண்டியில இருங்க. போராடுவோம். நான் சொல்றதை நியாயம் கேளுங்க. கிடைக்கும் வரை போராடுவோம். நீங்க தப்பான ஆள அரெஸ்ட் பண்றீங்க. அந்த இருங்க சார், கிரீம் வரேன். எங்களோடது. அவங்க தான் ஏமாத்தி அவங்களோட பேரை ஒட்டிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது அவங்களோட கிரீம் மக்களே. சொல்ல மாட்டிக்கிட்டாங்க. இவங்கள கோட்டி கழுத்து நான் என்ன பண்றேன் ரோட்ல பாருங்க. தானே நாங்க பாத்துக்குறோம். நாங்க தப்பு பண்ணோமா? நாங்க பண்ற தப்புல நீங்க பண்ணீங்க. எங்க மேல பழிய தூக்கி போடுறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. தெரியும்? வேலை கிடைச்சிட்டா வரணும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். சொல்லாதீங்க. என்ன பண்றேன்னு போடு பாருங்க. போடு. உங்க மேல கேஸ் போடுறேன். கேளுங்க. வியூவர்ஸ், இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க. நம்ம ஏரியால டூப்ளிகேட்டா ஒரு கிரீமை தயாரிக்கிறேங்கிற பேர்ல இவங்க எல்லாருமே மாத்திருக்காங்க. ஒருவேளை மீன் இருக்காதோ? ஒருவேளை மீன் இல்லாம இருக்க சாத்தியமோ? அதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். உனக்கு அவ்வளவு பசிக்குதான்? ஆமா, பசிக்குது. ஆனா என்ன பண்ண முடியும்? இங்கதான் போட்ல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. துணல் ஏதோ இழுக்குது. பயந்துட்டீங்களா? பயந்துட்டீங்களா? அது ஜெல்லி ஃபிஷ் தான். அப்ப வெளியில எடு, வறுத்து சாப்பிடலாம். ஜெல்லி ஃபிஷ் வறுத்து சாப்பிட போறீங்களா? அது நல்லா இருக்குமா? அதுவும் நல்லா இருக்கும். யார் என்ன பிடிக்க கூடாது. நான் ஓடுவேன். என்ன பிடிக்க பார்க்கலாம். என்ன போட்டு நல்லா கையில லாக் பண்ணி கூட்டிட்டு வரீங்களா? இதெல்லாம் நியாயமா? அவனை மட்டும் விட்டுறீங்க. ஏறுங்களா? அங்க போய் பேசிக்கலாம். முதல்ல வண்டியில இருங்க. ஏறுங்க சீக்கிரம். என்ன நடக்குது? தப்பா சொல்லிருக்காங்க. நாங்க எந்த தப்பு பண்ணல. ஆபீசர் என்னாச்சு? நீ சீக்கிரமா போய் ஏறுங்க.
நான் சொல்றது யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. போங்க, போங்க, இந்த ஆள் போங்க. இருக்கார்ல, இவர் பேர் ஜமால். அந்த பொம்பளையோட புருஷன் இவர்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன். பண்ணிட்டு உனக்கு ஓவரா என்ன பேசுறியா? பண்றேன் பாரு. உனக்கான தண்டனை கிடைக்கும். யாரும் என்ன பிடிக்க முடியாது. நான் பாட்டு ஓடிட்டே இருப்பேன். சீக்கிரம் யாரும் ஏதாவது கைது பண்ணு. பண்ண வரீங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணுதான். அப்படி. ஏய் எங்க போற? கடை பைசா கோலி. வண்டியில எங்கடா இருங்க. போயிட்டு போங்க. இருக்க? நீ போங்க. திரும்ப என் முகத்துல வந்து முழிச்சிராத. ஜாயின் பண்றான். டேய். சார் விடுங்க சார். சார் Guys, நீங்க ஓடி யாரும் வந்தல தண்ணி தான் கிடைக்குது. நான் பயப்படாதீங்க. குடிச்சு வந்துறேன் சார். சீக்கிரமா சார் ப்ளீஸ் சார். வந்துடலாம். பைதா கோலி. சார் ஒன்றும் இல்லை சார். நாக்கு வறண்டு போயிருக்கு சார். ஏன் சார் உள்ள தள்ளுறீங்க? இது இழுக்குது. அப்படியா? அப்படியே உள்ள இழுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒண்ணும் இல்ல. வருது பாரு. எங்க? ஆஹா, நிஜமாவே வந்துருச்சு. ஜான் இப்ப என்ன பண்றது? அடேங்க அப்பா, பாத்தீங்களா, ஜான்? பிராவோ. இப்ப இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஜான்? புடிங்க. பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். நீ அப்படியே புடிச்சுக்கிட்டே இரு. ஸ்டாப் பண்ணாம புடிச்சுக்கிட்டே இரு. நான் இதை அப்படியே க்ளீன் பண்ணி குக் பண்றேன். நான் ஒரு தடவை போட்டதுலயே எத்தனை மீன் வந்திருக்குன்னு பாத்தீங்களா? தினமும் போட்டேன். அதுல ஏதோ நீ மாட்டி வைக்கல? நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். சும்மாதான். எங்க டீமுக்கு உங்களை முதல் மீட்டிங்லயே பிடிச்சு போச்சு சார். அவங்களை நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்க ரெஸ்யூமை பார்த்தேன். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. ஆனா இங்க இருக்கிற வேலைக்கு அது ரொம்பவே ஓவர் குவாலிஃபைடா இருக்கு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமான்னு எனக்கு தோணல. புரியுது சார். ஆனா அதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்த வேலை எனக்கு கட்டாயம் தேவை சார். அது புரியுது சார். ஆனா உங்களோட சுப்பீரியர் உங்களோட ரொம்பவே கம்மியா படிச்சிருப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுது சார், நல்லாவே புரியுது. அது வந்து அந்த மாதிரி நடந்தா கண்டிப்பா நல்லா இருக்காதுதான். உங்களுக்கு ஏத்த வேலை உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் விஷ் பண்றேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ ஸோ மச். ஐ அப்ரிஷியேட் யூ சார். ஹேவ் a nice day. குட் பை சார். என்னாச்சுமா? இன்னும் போன் எடுக்கலையா? இன்னும் எடுக்கவே இல்லைங்க. எடுக்கல. ஹலோ. ஹலோ. அப்புறம் ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்தீங்களா? அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? யாரு? ஓ, அவங்க எங்களை பார்த்ததும் ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க கிளம்பி ஆமா, வந்துட்டோம். எங்களை பார்த்தது அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்பனா சரி. எனக்கு வீட்ல ரொம்ப போர் அடிச்சுதா. ஏன்னா நான் சும்மா தானே உட்கார்ந்திருக்கேன். பசங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு அவங்க அப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க போல இருக்கு. என்ன பண்ண முடியும்? எம்ரே எங்க போயிருக்கான்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நமக்கு ஏதாவது தெரியும்? அது அவரு நம்ம கூட ஹாஸ்பிடலுக்கு வந்தாரா, அதுக்கப்புறமா அவரு கிளம்பி போயிட்டாரு. எங்கன்னு தெரியல. சின்ன பசங்க எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் இன்னும் சின்ன பசங்க தான். ஆமா, நாம கூட உட்கார்ந்து எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எங்களுக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்கு. நான் அப்படியே வெளியே உட்காந்துக்கிறேன். நீங்க ஃப்ரீ ஆயிட்ட அப்புறம் வந்து பேசுங்க. சரியா? நான் ஃபார்முக்கு போயிட்டு வந்துடுறேன். அவ போன் எடுக்க மாட்டேங்கிறாள். அதனால நேரடியா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னாச்சுன்னு. அட என்னமா நீ அதன கிட்டவா இருக்கு, போயிட்டு வரேன்னு போற. டாக்ஸி எடுத்து போனா எவ்வளவு செலவாகும் தெரியுமா உனக்கு? ஐயோ கடவுளே, என்னாச்சு உங்களுக்கு? இருங்க இரு, நானும் உன் கூட வரேன். நீ எதுக்கு என் கூட வர? சொன்னா கேட்க மாட்டீங்க. போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க போயிட்டு. ரொம்ப தூரம் இருக்குல்ல. ஒரு போன் எடுக்கலன்றதுக்காக அவளை போய் நேரா போய் பார்க்க போறாங்களாம். இது நல்லா சூடா இருக்கா?
நீங்க தானே செய்யலன்னு சொன்னீங்க. ஆனா மீன் பிடிச்சது நான் தானே. இந்த ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்க. பாக்குறேன் சரி, எடுத்து சாப்பிடுங்க. இங்க நல்ல பீஸ்ஃபுல்லா இருக்குல்ல? அதனாலதான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சைலிங்? காதல் கூட பிடிக்கும். முதல்ல நான் புரிஞ்சுக்க பார்த்தேன், அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ண பார்த்தேன், அப்புறம் சண்டையும் போட்டேன், நிறைய பிரச்சனையும் நடந்துச்சு. நான் ஒர்க் அவுட் ஆகல, அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு கடலுக்கு வந்துட்டேன். உன் புக்குக்காக எந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போன? எங்கேயும் இல்ல. எங்கேயும் இல்லையா? உன் புக்கு கூட பல மொழிகள்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சுல்ல? சோ உன்னை நிச்சயம் இன்வைட் பண்ணிருப்பாங்களே. கரெக்ட் தான். அப்புறம் ஏன் போல? ஏன்னா நீங்க என்ன இந்த உலகம் முழுக்க சுத்தி காட்டுறேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்கல்ல. உங்களை பத்தி தானே அந்த புக் எழுதுனேன். நம்ம 2 பேரை பத்தியும். நீங்க வருவீங்கன்னா நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். ஆனா நான் போவேன், கண்டிப்பா போவேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் அப்ராடுக்கு போவேன். சனேம், போன வருஷம் முழுக்க உன்னை தவிர வேற எதையும் நான் நினைக்கல. என்ன இப்போ கரைக்கு கூட்டிட்டு போக முடியுமா? இங்கதான். இரு வரேன். வா 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 பாத்து. சனேம், சனேம், நீ கார்டன்ல பாரு, நான் வீட்டுக்குள்ள போய் பாக்குறேன். சனேம், சனேம், செல்லம். இவ்ளோ பெரிய இடம் சனமோடது தானா? ஓ, கம்பெனி கூட இங்கதான் இருக்கா? சனேம் எங்க போன? இல்ல, இங்க யாருமே இல்ல. ஐயோ, வீட்லயும் அவ இல்ல. இங்க பாரு, ஒண்ணு பண்ணு, நீ இங்க இரு, நான் மீராபன் கிட்ட போய் என்னாச்சுன்னு கேட்டு வரேன். நீ வந்தா தேவலாம பிரச்சனையாடும். என்ன மெவுக்குமே நீ? நாமெல்லாம் மாடர்னான ஆளுங்க, நமக்கு பிரச்சனையே வராது. அப்படிலாம் சொல்லாத, நீ இங்கே உட்காரு. எப்ப என்ன ஆகும்னு யாருக்கு தெரியும்? நான் உன்னை தனியா விடவே மாட்டேன். எங்க போனாலும் நம்ம 2 பேரும் ஒன்னாவே போவோம். நான் சொல்றதை கொஞ்சம் கேளு. அட, நாம சிஸ்டர்ஸ் மாதிரிமா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சரியா? சொல்லுங்க. மீராபன் மேடம். ஆமா, நான் தான். என்னாச்சு? உங்க இடத்துல இல்லீகலா கிரீம் பண்றாங்க. அதுக்கு உங்ககிட்ட இருந்து வாக்குமூலம் வேணும் மேடம். ஏன் இடத்துல இல்லீகலா கிரீம் பண்றாங்களா? என்ன சொல்றீங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அது சனியம் பண்ணிட்டு இருக்க கிரீமை பத்தி சொல்றீங்களா? எனக்கு புரியலையே. ப்ளீஸ் எங்களோட போலீஸ் ஸ்டேஷன் வாங்க மேடம். அங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதாவது ஆபீசர், எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல எதுவும் இல்லீகலாலாம் நடக்கல. அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என் லாயர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. அது ப்ராப்பரா எதுவும் இல்லாம நீங்க இப்படி கேக்குறது தான் எனக்கு புரியல. போயிட்டு வரலாமா? சரி, வரேன், இருங்க, கொஞ்சம் இருங்க, வரேன். இன்னமும் ஃபெப்சி ஆபீசர் அங்கதானே இருக்காரு? அப்ப சரி, வாங்க, சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். அவர்கிட்ட தனியா பேசணும், அதுக்காக தான் உங்ககிட்ட வரேன். அவர்கிட்ட பேசினாலே எனக்கு சால்வ் ஆயிடும். திடீர்னு என்ன பிரச்சனை? அது அர்த்தமே இல்லாம. பாத்தியா பாத்தியா, அத பாத்தியா? இந்த மீராபென் ஏதாவது கண்டிப்பா தப்பான வேலை பண்ணிருப்பா. அதான் போலீஸ் வந்திருக்கு. உனக்கு மீராபென்ன பிடிக்காது, அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசாத. சொல்றத கேளு, அமைதி. அதோ வராங்க பாரு. சொல்லுங்க அஜீஸ். நீ எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காங்க, அதான் எனக்கு வெறுப்பாகுது. என்னாச்சு மீராபன்? ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நாங்க போய் தெரிஞ்சுட்டு வந்துடுறோம், இருங்க. ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. எல்லாரும் இதேதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பண்ணாத. அடியே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வேணா, நீ சும்மா போன் எடுத்து உள்ள வை. கடவுளே, இரு, வந்து வச்சுக்கிறேன். நீ சும்மா வேண்டாம் ஹியூமா.
எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்னல. சரி வா சீக்கிரம் வா, உடனே போய் டாக்ஸி கண்டுபிடிக்கலாம். வா வா. அதெல்லாம் முடியாது. சரி சரி போ. உன்னை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. கடவுளே. இதை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நானும் தான். ஓகே, நான் எந்த வெளியூருக்கும் போகவே இல்ல. ஆனா நான் டர்க்கில இருக்க எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டேன் அந்த புக்குக்காக. கைசருக்கு கூட போனேன். அங்க ஒரு புக் ஃபேர் நடந்தது, அங்க போயிருந்தேன். வெளியே வந்ததும் எனக்கு சடனா பசிச்சது. அப்புறம் நான் ஒரு இடத்துல சாப்பிடுறதுக்கு போனேன். ஆனா அங்க போனதும் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா அங்க இருந்த ஆளு. நிஜமாவா? அப்புறம் ஆனா நான் அந்த ஆளு சும்மா விடவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்க வேற இடத்துல இருந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், பேசாம நம்ம அந்த இடத்துக்கே போயிருக்கலாமேன்னு. ஆமா, பேசாம நான் அங்க போய் சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல. ஆஃபீஸர், ஹலோ சார், என் பேர் ப்ளூத். நீரப்பன் மேடம் ஃபார்ம்ல இருந்து ஒரு 4 பேரை சஸ்பெக்டா கூட்டிட்டு வந்தீங்களா? உங்களோட லாயர் நான் தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் ஒய்ஃபோட கிரீமா அவங்க இல்லீகலா தயாரிச்சிட்டு இருக்காங்க. அமைதியா இருங்க, முதல்ல 2 பேரும் உட்காருங்க. சார், இவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து உண்மை கிடையாது. அந்த கிரீம் வந்து சன மேடம்க்கு சொந்தமானது. அதுக்கான ப்ரூஃப் கஸ்டமர் லிஸ்ட்ல இதுல இருக்கு பாருங்க. அண்ட் இதுல அவங்களோட மெயில் ஐடி கூட இருக்கு பாருங்க. அப்புறம் பேமெண்ட்லாம் இன்டர்நெட் டிரான்சாக்ஷன்ல பண்ணதுக்கான ரிசிப்ட்லாம் இதுல இருக்கு பாருங்க. அப்புறம் அந்த கிரீம்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஆக்சுவலா ஒரு விஷயம் எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது ஆஃபீஸர். என் ஒய்ஃபோட ஃபார்முலாவை இவங்க தான் திருடி பண்றாங்கன்னு என் ஒய்ஃப் சொன்னா. அதனாலதான் நான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். நீங்க யாரையும் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அதை செய்யறவங்க கிட்ட போய் நீங்க பொறுமையா உட்காந்து பேசியிருக்கலாமே. ஆனா இந்த ஃபைல் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 4 பேரையும் நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். தேங்க்யூ வெரி மச் சார். இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இதுக்கான பதில் நீங்க சொல்லி ஆகணும் சார். அதை கேட்காம நான் விட மாட்டேன். நான் கிளம்புறேன் ஆஃபீஸர். ஹேவ் அ நைஸ் டே. நான் இந்த பேப்பர்ஸ் ஃபுல்லா செக் பண்ணதுக்கு அப்புறமா உங்க கிளைம்ஸை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருங்க, நான் உங்களை கூப்பிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. ஹேவ் அ நைஸ் டே டூ. நான் போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சனம், ஆக்சுவலி ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க முதல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னன்னா இந்த கடலுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எனக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கதான் விருப்பப்படுறீங்கன்னு புரிஞ்சுது. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடியே உங்க அட்வென்ச்சர்ஸ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உலகத்தையே சுத்தி பாக்குற ஒரு போட்டோகிராஃபர், ஒரு அட்வென்ச்சரர், அப்புறம் தனியாவும் ஃப்ரீயாவும் இருக்கிறவரா. நான் அவர் மேலதான் காதல்ல விழுந்தேன். ஆனா நான் உங்களை மாத்துறதுக்கு பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப பயந்து இருந்தேன். எங்க நீங்க என்ன விட்டு போயிடுவீங்களோன்னு.
ஆனா எனக்கு இப்பதான் நல்லா புரிஞ்சுது. வேற வழி இல்லாம தான் போனீங்கன்னு. திரும்பவும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க போயிடுவீங்க. ஏன்னா அதுதான் நீங்க. ஐ எம் சோ சாரி. ஆனா நான் உங்களை அப்படியே மாத்தறதுக்கு முயற்சி பண்ண என்னால முடியலன்னு மன்னிச்சிருங்க. சனேவ், என்னால எப்பவும் வாழ்க்கையில ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதுவரை என் வாழ்க்கையில எல்லாமே அப்படித்தான் நடந்திருக்கு. என் அம்மா, அப்பா, என் எம்ரேன்னு எல்லா விஷயமும் எங்கேயுமே ஸ்டடியா நான் இருந்ததில்லை சனேவ். ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இதனாலதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அங்கிருந்து எப்படி தப்பிக்கணும்னு தான் நான் யோசிப்பேன். ஆனா நான் உன்னை மட்டும் தான் நம்பினேன் சனேவ். உன்னோட அந்த சின்ன சின்ன குறும்புத்தனத்தை நான் ரொம்ப நேசிச்சேன். நீ மத்தவங்க மேல கேர் பண்றது எனக்கு பிடிக்கும். செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நேசிச்சு செய்வேன். ஆனா நான் என்ன மாதிரி உன்னை மாத்த ட்ரை பண்ணேன். எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத மாதிரி நான் உன்னை என்ன மாதிரி மாத்த முயற்சி பண்ணேன். தயவு செஞ்சு என்ன நீ மன்னிச்சிரு சனேவ். நம்ம 2 பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. ஒருவேளை இதனால கூட செட் ஆகாம இருந்திருக்கலாம். இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உன்கிட்ட சொல்லணும். உன்னோட அந்த நோட் புக்க அதை நீங்க எரிக்கலன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? குடிசை எரியும் போது நீங்க அதுக்குள்ள போனீங்கல்ல, அப்பதான். 1 வருஷமா என்ன அதை நம்ப வைக்க பார்த்தா அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. அந்த புக்கை நீங்க எரிச்சிருக்க மாட்டீங்கன்னு புரிஞ்சுது. என்ன பக்கத்துல இருக்க கரையில இறக்கி விட்டுறீங்களா? ஏன்னா நீங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கல. எனக்கு பிரச்சனை என்னன்னு புரியல. இவங்க எதுக்கு போலீஸுங்களா நம்ம வீட்டுக்கு அனுப்பி நம்மள இங்க கூட்டிட்டு வர சொல்றாங்க? நான் போய் முதல்ல அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட பேசினாதான் எனக்கு முதல்ல ரிலீஃபா இருக்கும். எனக்கு ஏன் வரணும்? எனக்கு அது புரியலையே. ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க் யூ சோ மச். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா. உனக்கு குழந்தை பிறக்கும் போது என்னால உன்னை வந்து பார்க்க முடியல. நான் கொஞ்சம் பிஸியா. பரவாயில்ல, அப்புறமா வாங்க. இங்க தானே இருக்காரு. அவர் ஒரு மீட்டிங்ல இருக்காரு. சரி, அவர்கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்றியாமா? நான் அவர்கிட்ட உள்ள பேசணும். அவர் போய் உடனே கொஞ்சம் கூட்டிட்டு வரியாமா ப்ளீஸ்மா? அவர் உடனே வந்துருவாரு. அதனே நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க யாருமே எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றீங்க? எங்க இருக்காரு அவரு? எங்க இருக்காரு? பெப்சி சார் வந்துட்டீங்களா? நான் இங்கே வந்தேன் தெரியுமா? நான் ஃபீல் பண்ற விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லிட்டு நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். சரியா? உங்க ஆளுங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வெறும் கையில எந்தவித பேப்பரும் இல்லாம வந்து என்ன அரெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. தேவையில்லாம என் வீட்டை வேற சோதனை பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம். இந்த மாதிரி வாரண்டே இல்லாம இந்த மாதிரி செய்யலாமா? சொல்லுங்க பாக்கலாம். ஏப்பா தம்பி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதுக்காக இவங்களை கூட்டிட்டு வந்தா? சார், இவங்களை நீங்க தானே கூட்டிட்டு வர சொன்னீங்க. சரி, போய் எங்களுக்கு காஃபி கொண்டு வா. தேவையில்லாம என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள பூந்திருக்கீங்க. காஃபி கொடுத்து சமாளிக்கலாம்னு பாக்குறீங்களா? இங்க பாருங்க மேடம், நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமா, அதேதான். அப்புறம் லாயர் வந்து எல்லாத்தையும் விவரமா சொன்னாரு. அப்புறம் பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சு. என்னது லாயர்? ஆமா மேடம், லாயர் வந்தாரு. ஐயோ, அது யாரு? அவர் கூட இங்க தான் மேடம் இருக்காரு. அதோ வந்துட்டாரு பாருங்க, அவர்தான். புலூத். ஹாய் ஆண்டி. ஹலோ சார். சூட் நல்லா இருக்குப்பா. ஐயோ கடவுளே, இந்த இடத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? யாராவது கொஞ்சம் சொல்லுங்களே. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, உங்ககிட்ட இன்னும் பிரச்சனை முடியல. நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். நீ பாப்பா. சனேம், நீ அந்த ஃபெண்டரை எடுத்து அது மேல போட்டுறியா ப்ளீஸ்? சனேம், டெண்டரா அப்படினா என்ன? முன்னாடி இந்த தலகாணி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான். ஆமா, அதேதான். எடுத்து போடு. தண்ணிக்குள்ள போடணுமா? ஆமா போடு. போட்டுட்டேன். சூப்பர். இதே மாதிரி இன்னொன்னு இருக்கே. அதையே எடுத்து போடு. நான் டெண்டர் எடுத்து கீழே போட்டுட்டேன். அத நானே போட்டுட்டேன். ஜான்,
எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது பெரிய பிரச்சனையா இருக்குமோ? அப்படி சொல்லாத. அதோ வராங்க வராங்க. டென்ஷன் ஆனா உங்களுக்கு சந்தோஷம் என்னாச்சுன்னு தெரியல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னாச்சு? என்ன என்ன பிரச்சனை? என்ன சொன்னாங்க? எப்படி இருக்கீங்க நீங்க இப்போ? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் டென்ஷன் ஆகவே வேண்டாம். ஹலோ, வெல்கம் ஹியூமா செல்லம். இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்க என்ன ஒரு அதிசயம். எதுக்குமா வந்தீங்க? ஆமா, எதுக்கு வந்த சொல்லு. ஏதாவது போட்டோ எடுக்க வந்தியா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நான் ஜானுக்கு ஃபோன் பண்ண, அவன் எடுக்கல. அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆஹா, நம்பிட்டேன். அவனை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அவன் ஒரு வேலையா வெளியே போயிருக்கான். அப்படியா? வெளியில போயிருக்காரு அவரு. நான் ஆக்சுவலா சனம் எங்க இருக்கா தம்பி? சனிமா சனம். சனீம். அவ ஒரு மீட்டிங்கு அட போயிருக்கா. ஆமால, நான் மறந்து போயிட்டேன். நான் அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன். நீங்க அவ கவலைப்படாதீங்க. மீட்டிங்க்கு தானே போயிருக்கா, மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே, நான் அப்படியே கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. ஆசிஷ் செல்லம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. கிளம்புவோம், ரைட்? சரி வாங்க போலாம். நாங்க போயிட்டு வரோம். பாத்து போயிட்டு வாங்க. ஹேவ் a nice day. பாய். ஹேவ் a nice day. அப்புறம் பார்க்கலாம். இந்த பையனை பார்த்தா யாரோ மூவி ஸ்டார் மாதிரி இருக்கு, ஆனா யாருன்னு தான் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சரி, நாமளும் கிளம்பலாம். இங்கே நின்று அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போலாம். இங்க பக்கத்துல ஏதாவது கஃபே இருக்குமா? ஐயோ கடவுளே, நீ என்னை விடவே மாட்டியா? ஜான், ஹலோ, எப்படி இருக்கீங்க? பாபா, வெல்கம் ஜான். தேங்க்யூ so மச். இவங்க சனன். ஹலோ மேடம், வெல்கம். ஹலோ சார். நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம அப்படி உட்கார்ந்து பேசுவோமா? இல்ல, நாங்க போனோம், இப்ப டைம் இல்ல. இங்க பாரு, நான் கடைசியா ஒரு தடவை கேட்கறேன், பாத்துக்க. ஷூரா நீ? ஷூரா தான் சொல்றேன், வேற எதுவும் இல்ல. உங்ககிட்ட இருந்து தான் நான் கடலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த போட்டை நீங்களே வச்சுக்கோங்க. சரி, அப்புறம் உன்னோட இஷ்டம். நல்லதே நடக்கட்டும். இந்தா, இதுல உன்னோட பேமெண்ட் இருக்கு. இப்படி. இதுக்கு ஏன் இவ்வளவு அவசரம்? மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் மெட்டின் உங்ககிட்ட சொல்லுவான். அவனை தெரியும்ல உங்களுக்கு? தெரியுமே. நீங்க மெத்தின மீட் பண்ணீங்களா? அவங்ககிட்ட தான் முதல்ல நான் மன்னிப்பு கேட்டேன்னு. காத்து உங்க பக்கமா நல்லா அடிக்கணும்னு நான் விஷ் பண்றேன். சரி, போலாமா? Thank you so much. Thank you so much. Nice to meet you. See you, madam. Thank you. ஜான், ஜான், அங்க என்ன நடந்துச்சு எனக்கு ஒண்ணும் புரியல. போட்டை வித்துட்டேன். என்ன சொல்றீங்க? நீங்க போறேன்னு சொன்னீங்களே, அப்ப எதுக்காக தான் இங்க வந்தீங்களா? ஆமா. அப்போ என்னது? நீங்க அப்ப என்ன கடத்திட்டுலாம் போகலையா? இல்லையே. அப்போ தப்பிச்சிட்டோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். ஆமா, நீங்க எதுக்கு போகல? இங்க என்ன பண்ண போறீங்க? நான் அப்பாவை பாத்துக்க போறேன் சனன். அவருக்காக தான் இங்க இருக்க போறேன். அப்ப நல்ல விஷயம்தான். ஒரு கைதியா இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கும். ரொம்ப கஷ்டப்பா. சிறைச்சாலை என்பது நரகம் மாதிரி. இதில் வேலை செய்வார்கள் அனைவரும் அரக்கர்கள். தப்பிக்கலாம் என்று நினைத்தால் ஒரு ஜன்னல் கூட இல்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மூடிக்கிட்டு உள்ளே உட்கார வேண்டும். சவுகார் பேட்ட பாண்டி என்ன, சிலுவை போட்ட பீட்டர் என்ன, நான் களவாணியான கூட்டம் என்ன, ஒரு அப்பாவி பையனை புடிச்சு உள்ள வச்சிட்டாங்களே, என்ன பண்ணுவேன்? ரோடு நடுவுல எலுமிச்ச பழமா மாட்டிக்கிட்டு நான் உள்ள. சவுகார் பேட்ட பாண்டி என்ன, சிலுவை போட்ட பீட்டர் என்ன. முசாஃபர், நீங்க பெரிய பாடகர் தான் எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு நாளா தப்பா நினைச்சுக்கிட்டோம். தயவு செஞ்சு வாயை மூடுங்க. ஓகே மேம், your wish that means I shut mouth. அவரோட வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல, ரொம்ப டச்சிங்கா இருக்கு. பாத்தியா, நீ கூட பைத்தியமாயிட்ட. நான் அப்படி என்ன சொன்னேன்? ப்ளீஸ் என்னோட 4 கிளைண்ட்ஸ் ரிலீஸ் பண்றீங்களா? கதவை திறக்காதீர்கள் அரக்கர்களே. அந்த பூட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கட்டும். எங்களுக்கு யோசிக்கிறதுக்கு இங்க எக்கச்சக்கமான நேரம் இருக்கு. ஆனா என்ன யோசிக்கிறது தான் தெரியல. ஏதோ ஒண்ணு மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. என்ன பண்ற? ஏஞ்சுவா போலாம்.
ஏப்பா, வர முடியாதுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் நாங்க உள்ள இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரோம். போ. வெளியே வா. அட யாரா வர முடியாதுப்பா. எந்திரிச்சு போ, எந்திரி. நிஜமாவா? அப்படியா? வலி வந்து விட்டது, எனக்கு ஒலி தெரிஞ்சு விட்டது. விடுதலை, விடுதலை. சரி வா ஜெங்கேஷ். இளைய சிவப்பு சட்டை, ஏஞ்சி வா போலாம். எதுக்கு இப்ப மூக்கிலே முக்குன? ஜப்பு ஜப்பா. டேய், வாயில ட்ரை பச்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு ஏஞ்சி வா போலாம். வா ஏந்திரி. சமத்து புள்ளையா வெளியே வந்தனா அண்ணன் உனக்கு குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி கொடுப்பானா, ஓகேயா? ஆனா காசு நீ தான் கொடுக்கணும். ஆனா இந்த லேடி வந்து என்னோட கிளையண்ட் இல்ல சார், சாரி. கொஞ்சம் இருங்க ஆபீசர் சார், என்னையும் திறந்து விடுங்க. ஏன் போறீங்க? புலூத் புலூத், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க டேரன் மேடம். நான் உங்களோட கிளையண்ட் இல்ல, சரிதான். ஆனா நீங்க பாட்டுக்கு இங்க வந்தீங்க, எல்லாரையும் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. நீங்க வக்கீல் ட்ரெஸ் வேற போட்டிருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? இத பத்திலாம் எனக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல டேரன் மேடம். ஐ எம் வெரி பிஸி. சரி சரி போகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்னையும் வெளியே எடுத்துரு ப்ளீஸ். அது நீங்க பொலைட்டா கேட்டா கொஞ்சம் யோசிப்பேன். பொலைட்டாவா? இந்த நிலைமையிலேயே நீ என்ன இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்ப? காமெடி பண்ணாத, என்ன தயவு செஞ்சு வெளியே எடுத்துரு. ஹேய், நான் உன கெஞ்சி கேக்குறேன். நான் உன தயவு செஞ்சு கெஞ்சி கேக்குறேன், என்ன வெளியே கூட்டிட்டு போய், என்னால இங்க இருக்கவே முடியல. இந்த கதவு இவ்வளவு நேரம் திறந்துதான் இருந்ததா? அப்ப இவ்வளவு நேரம் நீ என்ன கலாச்சிட்டு இருந்தியா? ஒரு நிமிஷம் நில்லு. சிம் கார்டு புதுசா வாங்குனியா? வாங்கிட்டதா. ஒரு பைத்தியக்காரன் என்னோட போனை கடல்ல தூக்கி போட்டான்னு சொன்னேன். உடனே அவங்க புது நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்ப சரி, உன்னோட புது போன். என்னோடது ஒயிட், உன்னோடது பிளாக். ஓகே ஓகே தானே? எதுவா இருந்தாலும் ஓகே. சரி, இப்ப நம்ம போலாமா? கண்டிப்பா. பிளாக் ஒயிட்னு ஏன் வாங்குனீங்கன்னு நான் உங்களை கேட்கவே மாட்டேன். ஓகே. நிஜமா கேட்கவே மாட்டேன். அந்த போன் என்னோட ஃபேவரட் தெரியுமா? நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா, ரொம்ப பயந்துட்டேன். நான் நிஜமா தான் சொல்றேன். அப்படியே என் உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்கி போச்சு. நல்ல வேளை இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். எல்லாம் புல்லூத்தால தான். ஆஹா, சுதந்திர பறவைகள், சுதந்திர பறவைகளே. உள்ள நாங்க ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல இருந்தோம், இப்பதான் சுதந்திரமா இருக்கோம். ஆனா ப்ளூத் உள்ள ரொம்ப கஷ்டப்படும். வெறும் 2 hours தானே இருந்தீங்க. 2 மணி நேரம் ஒன்னும் போக முடியாம அடக்கிட்டு இருந்தா அப்ப தெரியும்டா கஷ்டம் உனக்கு. என்னடா கரெக்டா? பாத்தியா? இட்ஸ் ஓகே. சாரே முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. முடியாது இல்லையே, இவன் ஷாக்ல இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பேச இவன் மாட்டான். ஷாக்ல இருந்து வெளிய வரல, கூடி சீக்கிரம் வெளிய வந்து பேச ஆரம்பிச்சிடுவான். ஜெய், நீ சீக்கிரமே பேச ஆரம்பிச்சிடுவ, பயப்படாத, சரியா? அப்படிலாம் செய்யாத. இவ்வளவு நேரம் ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு வந்ததுனால சரி, இப்ப சரி. நமக்கு வெளி உலகம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். அத வார்த்தையில சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான்பா புரியும். ஆமா புலுத் சார், உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? எங்களை எப்படி வெளியே கொண்டு வந்தீங்கன்னு சொல்றீங்களா கொஞ்சம்? அதுக்கப்புறம் இந்த சூட் போட்டிருக்கீங்களா, இது எதுக்காகன்னு சொல்றீங்களா? என்ன சிட்டி பக்கம் வந்துடலான்னு பிளானா? எனக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? என்னது? இப்படி எதுவுமே சொல்லாம போனா எப்படி? சரி வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்றேன், என் கூட வாங்க. அவன் பர்சனல் விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டான். ஆக்சுவலி அவர் நல்லா படிச்ச ஒரு லாயர் தெரியுமா? அதோட இன்னொன்னு தெரியுமா, அவர் ரொம்ப ஜீனியஸான மனுஷன். அவர் ரொம்ப புத்திசாலி. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு நல்ல பிசினஸ் மேன். நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவரு சடனா எல்லாத்தையுமே விட்டுட்டு இயற்கையான வாழ்க்கை வாழ போறேன்னு இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால அவரோட சேரிட்டிஸ், அவர் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே டொனேட் பண்ணிட்டு இங்க வந்து எல்லாரோடய எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற? இவரு பிசினஸ் மேனா? அதுவும் சூப்பரான பிசினஸ் மேனா? இத நீ நிஜமா தான் சொல்றியா? அதோட அவர் அங்க வாழ்ந்த வாழ்க்கை அவருக்கு பிடிக்கலன்னு சொன்னாரு. அவரு ஒரு பேய் மாதிரி வேலை பாப்பாராம். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா, திரும்ப அந்த வேலைக்கு போக மாட்டேன்னு அவர் சத்தியம் பண்ணியிருந்தாரு. ஆனா நமக்காக தான் மறுபடியும் இதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்படியா? எனக்கு என்னமோ நம்மள கிண்டல் பண்ணதான் இப்படி பண்ணிருக்காருன்னு தோணுது. இருக்காது.